ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேமியா வச்சு பாயசம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடானதும் நம்ம அதில் சவ்வரிசி சேர்க்குறோம். இந்த சவ்வரிசி நல்லா பொரிஞ்சு மேலே வரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சூடு அதிகமாக அதிகமாக அதோட சைஸே கொஞ்சம் பெருசாகும். அதை கொஞ்சம் நேரம் அடிப்பிடிக்காமல் கிண்டுங்க, இல்லைன்னா கீழே கறி பிடிச்சிடும். அதனால் அது கலர் மாறாதபடி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சைஸ் தான் பெருசாக வரும், கலர் மாறாது. அதனால பார்த்து கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா சைஸ் பெருசானதும் நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறோம். அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய் சூடானதும் இதில் நம்ம முந்திரியை எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கிறோம். இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை எடுத்துடணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சை, கருப்பு திராட்சை, நான் ஃப்ரூட்டி கியூட்டி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் போடலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். அதே கடாயில் அதே நெய்யில் கொஞ்சம் சேமியா போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஏற்கனவே சேமியாவை நம்ம வறுத்து வச்சதுனால இதை அப்படியே உள்ளே போட்டுடலாம். சேமியா எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை நம்ம கொதிக்க விடணும். அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க சவ்வரிசியை மேலே போடுறோம். அது வெந்ததும் ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது இந்த டயத்தில் நம்ம கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கிறோம். நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எல்லோ கலர் சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கணும். அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா தண்ணியெல்லாம் இறுகி நல்லா வெந்திருக்கும். இந்த டயத்தில் இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுருணும். கிண்டி விட்டுட்டு நம்ம இதில் சுகர் சேர்க்க போகிறோம். சுகர் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்த உடனே நல்லா தண்ணி விட்டு வரும். இது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். எங்கள் வீட்டில் சுகர் கொஞ்சம் அதிகம் சேர்க்கறதுனால நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, ஃப்ரூட்டி குட்டி எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு கிளறி விட போகிறோம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆரோமாக இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கனாலே கொஞ்சம் இறுகி வரும். உங்களுக்கு எப்போவுமே ரவா கேசரி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இது செஞ்சீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போது இந்த நேரத்தில் நம்ம ஏலக்காய் போடுறோம். ஏலக்காய் இடித்து இதுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம லைட்டாக இதை கிண்டி விட்டுடலாம். நம்ம கிண்ட கிண்ட நல்லா இறுகி வரும். பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. டேஸ்ட் இதை விட நல்லா இருக்கும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஒரே மாதிரி ஸ்வீட் செஞ்சீங்க அப்படின்னா இது கொஞ்சம் செஞ்சு பாருங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. சட்டியில் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.